நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்சியில் 2 தலையீத்து கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 2 கிடாரிகளுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க. ஒரு கிடாரி வந்து சந்தன பிள்ளை, இன்னொரு வந்து செவல மர. ரெண்டுமே நல்லா பக்காவான குவாலிட்டியில் இருக்குங்க. ரெண்டுமே தலைச்சனைக்கே அதிக கறவைத்திறன் வாய்ந்த கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிடாரியுமே 2 பல்லு தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த கிடாரிகள் எங்கே இருக்குது, கறவைத்திறன் எவ்வளோ, விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி மாடுகளோட அப்டேட் போட்டுகிட்டே இருக்கனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செவல மரம் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் தலையீத்து கிடாரி 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரி வந்து கன்று ஈன்றுச்சுங்க. கன்று ஈன்று ஒரு 3 நாட்கள் ஆகுது. என்ன கன்றுனா காலக்கன்று ஈன்றுருக்கு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு 10லேருந்து ஒரு 12 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்குள்ள நல்லா வெள்ளை கொம்பு மாடுங்க. அதனால் நல்ல ஒரு கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி அப்படின்னு அங்கே மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க. மடி செட்டு பாருங்கள், நல்லா அருமையாக எடுத்துருக்குது. நல்ல ஒரு சூப்பரான கறவை திறன் வாய்ந்த கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. கன்று பாருங்கள், கன்றும் நல்லா சூப்பராக இருக்குது. சுழி தவறலாம் எதுவும் இல்லை அப்படின்னாங்க கன்றுக்கும் சொல்லியிருக்காங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து. நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த சந்தன பிள்ளையும் அருமையான கிடாரிங்க. நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்கள். இது கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் பக்கம் பிடிக்கும். இது 9 மாதம் சினையாக இருக்குது. இதோட பல்லமைப்பை பொறுத்தவரையிலும் 2 பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல வெள்ளை கொம்பில் நல்ல அருமையான கிடாரி, நல்லா வாட்ட சாட்டமாக நல்ல நெட்டு போக்காக இருக்குதுங்க. இந்த 2 கிடாரிகளுமே இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையம்பட்டியில் ராஜா என்பவர்கிட்ட தாங்க இருக்குது. டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாடு கேரளாவை 2 பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க. 2 கிடாரியுமே இன்னைக்கு குறைஞ்சி வச்சது 10லேருந்து ஒரு 12 லிட்டரும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் இருக்காங்க. ரெண்டுமே நல்லா தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுத்துக்கும். நல்லாவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிகள். எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். பொறுமையான குணம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கும், தொடர்பு கொள்ளுங்கள். விலையை பொறுத்தவரையிலும் நேரில் வர்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா கான்டாக்ட் பண்ணுங்கள், விலையை பொறுத்தவரையிலும் அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க.